ஏன்டா விஜயை தொட்டேன் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க அப்படிங்கிறதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, நீங்கள் ஆட்சி அதிகாரத்தை வச்சு தானே என்னை இப்படி பண்ணுறீங்க, அதை பிடுங்கிடுவேன். பிடுங்கிறது மட்டும் இல்லை, லைஃப் லாங் நீங்கள் திரும்பி அந்த இடத்துக்கு வர முடியாத அளவுக்கு உங்களுக்கு வந்து நான் டஃப் கொடுப்பேன் அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தம். அதுதான் அவர்களுக்கு அவர் கொடுக்குற தண்டனையாக கூட அதில் குறிப்பிடுறாருன்னு நினைக்கிறேன். இன்னும் அடிக்கவே ஆரம்பிக்கலங்கிறாரு, இவ்வளோ பேசுறாரு சார், இன்னும் அடிக்கவே ஏன்டா அலறீங்கன்றாரு. அது உண்மைதானே. ஏன்னா இப்போ நீங்கள் பேசுகிற விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான். இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், இப்போ திருவாரூர் போனார், அங்கே வந்து ஒரு நெல் மூட்டைக்கு 40 ரூபா வாங்குறாங்க, விவசாயிகளுக்கு பெரிய இது பண்ணலைங்கிறாரு. இப்போ கூட நெசவாளர் பற்றி பேசுகிறாரு, மணல் குவாரி, கல் குவாரி, இதை பற்றியெல்லாம் பேசுகிறாரு. இது எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு தெரிந்த விஷயங்கள் தானே. அதை அப்படி தொகுத்து அவர் பேசுகிறதா தான் நம்ம எடுத்துக்கணும். இன்னும் இறங்கி அடிக்கிறது அப்படின்னா அது வந்து வேற தானே. ஸோ அது வந்து நேரம் வரும்போது கண்டிப்பாக பண்ணுவார். முக்கியமாக தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு விஜயனுடைய பேச்சில் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு வேகமும் வீரியமும் இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன்.